Hi friends. இந்த ஐஎல்ஆர் சிஸ்டம்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு இல்லையா யூகேல, அது வந்து கொஞ்சம் நாளாக எல்லாருக்குமே ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. 5 வருஷமா 10 வருஷமா 5ஆ 10ஆ இது யாருக்கு செல்லும் யாருக்கு செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு குழப்பத்தில் இருந்த டைம்ல தான் இப்போ வந்து அது ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இது வரைக்கும் 5 வருஷத்துல ஐஎல்ஆர் கிடைக்கும், இனி வந்து 10 வருஷம் காத்து கிடக்கணும். அப்ப நீ ஒரு ரூலை ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ரூலை வந்து போடுது, அந்த ரூலை வந்து நாங்கள் ஒரு புது ரூல் போட்டிருக்கோம், இந்த மாசம் இந்த நாள்ல இருந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றது தானே முறை. அப்படிதான் கவர்மெண்ட் வந்து ஒரு ரூலை போடுவாங்க. அப்போ ஓகே இப்படி ஒரு ரூல் வரப்போகுது, அதுக்கேற்ற மாதிரி மக்கள் முடிவு எடுப்பாங்க இல்லையா. இது அப்படி கிடையாது. 2025 அந்த ரூலை போட்டுக்கிட்டு 2021 இருந்து யூகேக்குள்ள நுழைஞ்சவங்களுக்கே அது பாதிப்பை கொடுக்குதுன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் மண்ணவாரி போட்டதுன்னு தான் நான் சொல்றேன். இட்ஸ் டோட்டலி அன்ஃபேர். நீ ரூலை போட்டு இனி இந்த ரூல் இப்படி வரப்போகுதுன்னு சொல்லு, அதுக்கேற்ற மாதிரி மக்கள் முடிவு எடுப்பாங்க. பணத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, பெரிய பெரிய நம்பிக்கையோட இங்க வந்து நுழைஞ்சு அவங்க லைஃபே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இது அப்படிதான் இருக்கு. இன்னொன்னு இதுக்கு என்ன கிரைட்டீரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 வருஷம் கொடுத்தாலும் சில விஷயங்களால இதை கொஞ்சம் 7 வருஷமா வாங்கலாமா, சிலப்போ 5 வருஷம் கழிச்சு வாங்கலாமா, சிலப்போ 9 வருஷமா கழிச்சு வாங்கலாமா. கிரிமினல் குற்றம் இருக்கக்கூடாது, அது நமக்கு பேசிக் ரூல்லே இருக்கும். இன்னொன்னு 6 மாசத்துக்கு மேல வெளியில தங்கி இருக்கக்கூடாது. இந்த ஐஎல்ஆர் பீரியட் 5 வருஷத்துக்குள்ளாடி. ஓகே, இங்கிலீஷ் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க A லெவலுக்கு, அது கூட ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகே, இது நம்ம ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்போம். ஆனா வாலண்டரி ஒர்க் அப்படின்னு சொல்லி எந்த ரெஜிஸ்டர்டான இன்ஸ்டிடியூஷன்ல போய் வந்து நம்ம வாலண்டரி ஒர்க் பண்ணி நிறைய நம்மளோட எஃபர்ட் எல்லாம் போட்டு ஃப்ரீயா வாலண்டரி ஒர்க் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு காட்டணுமா, அது ஒண்ணு. அப்படி இல்லைன்னா இன்னொன்னு இங்கிலீஷ் எக்ஸாம். இது எல்லாம் இருந்தா கூட ஒரு வருஷத்துக்கு 50,000 பவுண்டுக்கு மேல உங்க சம்பளம் இருக்குமே, ஆனா 5 வருஷம் கழிச்சு ஐஎல்ஆருக்கு ட்ரை பண்ணலாமா. 1 லட்சம் பவுண்டுக்கு மேல ஆனுவல் இன்கம் இருக்குமே, ஆனா நீங்க 3 வருஷம் கழிச்சு அப்ளை பண்ணலாமா. இது எந்த விதத்துல நியாயம்? வேலை செஞ்சு காசை எனக்கு கொட்டு அப்படின்னா நீ வந்து காசை கொடுத்து ஐஎல்ஆர் வாங்கிக்கன்ற மாதிரி தான் இருக்கு. இதனால நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாருமே ஆக்சுவலா ரொம்ப சேட் தான். ஏன்னா 2021 வந்தவங்கல இருந்து இது பாதிப்பு ஆரம்பிக்குது. சோ இந்த ஐஎல்ஆர் நம்பி வந்தவங்க தான் நிறைய பேர். பிள்ளைங்க படிப்புக்காக வந்தவங்க, பிசினஸ்க்காக வந்தவங்க. இப்ப இதெல்லாம் 10 வருஷம் அப்படின்னு சொல்லும்போது பெரிய ஒரு ஏமாற்றம் இல்லையா. நிறைய பேர் ஐஎல்ஆர் வாங்கின கையோட வேற கண்ட்ரிக்கு டிராவல் பண்ணி வேலை பார்ப்பாங்க. ஏன்னா ஐஎல்ஆர் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த சேலரி ஸ்டேட்டஸ் வேற கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கிடைக்கும் அவங்களுக்கு மற்ற கண்ட்ரீஸ்ல, அதுக்காக போவாங்க. சிலர் பேக் டு இந்தியா போவாங்க, நம்மகிட்ட கையில பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் இருக்கு, எப்ப வேணாலும் வந்துட்டு போறாங்க. சிலர் இங்கே கண்டினியூ பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்டோட இருப்பாங்க. ஆல்ரெடி அது நடந்துட்டு இருக்கும். ஸோ இடையில பிரேக் பண்ணி போக முடியாது. ஸோ இப்படி நிறைய காரணங்களை சொல்லிட்டே போலாம். எல்லாருக்கும் பேரிடி. இனி வந்து ஐஎல்ஆர் வந்து 10 வருஷம் தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி கிடைக்கணும்னா இங்கிலீஷ் டெஸ்ட் மட்டும் இல்ல, வாலண்டரி ஒர்க் மட்டும் இல்ல, 50,000 பவுண்டுக்கு மேல சம்பளம் இருக்கணும். இல்ல 1 லட்சம் பவுண்டுக்கு மேல உங்க சம்பளம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சம்பாதிச்சு இவங்களுக்கு டாக்ஸாவோ ஏதோ ஒரு வழியில கொடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஐஎல்ஆர் கொஞ்சம் ஏர்லியரா வாங்கலாம் அப்படின்றதான். இனி வரணும்னு யோசிக்கிறவங்க ரொம்ப கவனமா யோசிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். See you guys in next video.